Hello friends, welcome to Pandinat சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் நம்ம எதுல இன்னைக்கு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குலோப்ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். குலோப்ஜாமுன் மிக்ஸ் வச்சு நம்ம குலோப்ஜாமுன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி டிஃபரண்டா டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட்டும் பண்ணலாம். பாருங்க இந்த ஸ்வீட் பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. ஸ்வீட் பிரியர்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த டேஸ்ட் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு கப்பு வந்து சுகர் போட்டுக்கோங்க. அதோட அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி லேசான கம்பிப்பதம் வரணுங்க. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட லேசான கம்பிப்பதம் வந்தால் போதும். ரொம்ப திக்காக காய்ச்சிட வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகுங்க, அவ்வளோதான். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த குலோப்ஜாமுன் மிக்ஸில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குலோப்ஜாமுனே தான் எப்போயுமே செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சுகர்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். லேசான கம்பிப்பதமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு கப்பு வந்து குலோப்ஜாமுன் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஆச்சி பிராண்டுங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு விருப்பமோ அந்த பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரண்டியை வச்சு கிளறி விட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேஸை ஃபுல்லாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் குலோப்ஜாமுன் மாவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் தேவைப்படுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சமும் நம்ம சேர்த்துக்கலாம். லேசாக திரள ஆரம்பிக்குது. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடாயில் சுற்றி நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரள ஆரம்பிக்குது. நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே மட்டும் இருங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா திரண்டும் வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் நட்ஸு போட்டுக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து இன்றைக்கி பிஸ்தா பருப்பை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பாதாம் எது விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா திரளவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே ட்ரேயில் நெய்யெல்லாம் தடவி வச்சுட்டேங்க. அதில் வந்து இப்போ இதை ஊற்றிடுங்க. இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால ட்ரேயில் பாதி அளவு ஊற்றிருக்கேங்க. இப்போ இது மேலேயும் நம்ம கொஞ்சம் நட்ஸு போட்டுக்கலாம். நட்ஸு போட்டதுக்கு அப்புறமா ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் 1/2 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் நல்லா இறுக்கம் கொடுக்கும். ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சூப்பராக ஆயிரும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளம்.